ஒரு மீட்டிங்கில் பேசினே முன் வயசில் ஒருத்தரை பார்த்து பேசினே இருக்கேன். அவரும் 5 நிமிஷம் நெளிஞ்சார். இவன் என்ன நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு அவர் டென்ஷன் ஆகி என்ன பண்ணார், டக்குன்னு மொபைல் எடுத்துட்டாரு. பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க தான் சிரிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. மனுஷன்னா சிரிக்கணும். வெளியே ஆளுங்க கிட்ட எவ்வளோ பேசணும், பார்க்காத ஆளுங்கிட்ட எவ்வளோ பேசணும், மைண்ட் செட் ஆகிடுச்சு. யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசுறதில்லை. சார் கண்ணு தெரியல இப்படின்றான். சார் கண்ணில் எதாப்புறம் லைட்டாக தெரியாது. டாய் உனக்கு லைட்லேயே தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசானாலே எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்குன்னு புறப்படுவான். பார்த்துக்கிறீங்களா? மற்றவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டான். அதுலேயும் உறவுக்காரனா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகாரம் எடுத்துப்பான் அவனே. நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கணும்னா ஒன்லி இங்கிலீஷ். எக்ஸ்கியூஸ் மீ, பென் ப்ளீஸ். பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் திஸ் சேஞ்ச் இட் அப்படின்வான். ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த மாதிரிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாருமாண்ணா. என் பக்கத்தில் இருக்கிறவன் தட்டி நல்லா கவனிச்சிக்க சார், எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவர் இன்னமும் அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம். அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன். ஆனால் என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க. ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான், டெய்லி வர என்னை பார்த்து மூக்க மூடுறான்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட ஒரு கல்யாணத்தில் கூட என் ஃபேமிலியோடு நான் நின்னதே கிடையாது. எனக்கு இந்த கந்த சஷ்டிக்கு ஒரு கோயிலில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். அந்த கோவிலில் ஒன்றும் விளம்பரம் பெருசாக பண்ணலை. அந்த பிளாக் போர்டில் அந்த அறிவிப்பு பலகைன்னு இருக்கும்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க போல இருக்குது, மோகன சுந்தரம் பேசுவார்னு. நல்ல மழை நனைஞ்சிடுச்சு. நான் பேச போகிறேன். 100 சேர் இருந்தது. ஒரு 20 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டிரமம், ஒன்றும் பண்ண முடியாது. சரி பேசலான்னு ஆரம்பித்தேங்க. 5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு ரோலில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எடுக்குன்னு இருந்தாங்க. எழுந்து 2 பேரும் எனக்கு ஒரு வணக்கம் சொன்னாங்க. நானும் வணக்கம் சொன்னேன், போயிட்டாங்க. அடுத்த 5 நிமிஷம் வேற ஒரு ரோலேருந்து 2 பேர் எழுந்தாங்க, வணக்கம் சொன்னாங்க. நானும் வணக்கம் சொன்னேன், போயிட்டாங்க. திடீர்னு 2 பேர் வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, நானும் வணக்கம் சொல்லுவேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு 2 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல. அதுக்காக கோயிலுக்கு வந்துட்டு தர ஈரமாக இருக்குதுன்னு என் முன்னால் 2 நிமிஷம் உட்காந்துக்கிறான். நான் அன்றைக்கி 1 ஹவர் பேசினேன். ஒரு 40 வாட்டி வணக்கம் சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டம். நான் பேச்சு கேட்கலன்னா கூட கவலை இல்லை. நான் வந்து ஒரு இது வச்சுருந்தேன். இந்த நான் எப்போவுமே பேசும்போது பின்னால் இருக்கிறவங்கள பார்த்து பேசுறதில்லை. இந்த முன் வரிசையில் உட்காந்து இருக்கிற ஒரு 3 பேரை பிடிச்சிடுவேன். கண்ணிலேயே ஐ கான்டாக்ட் ஃபுல்லாக அவங்கக்கிட்டே இருக்கும். அவங்களையாவது நம்பி பேசுவோமேன்னு. அதுலேயும் பிரச்சனை வந்தது. ஒரு மீட்டிங்கில் பேசினே முன் வரிசையில் ஒருத்தரை பார்த்து பேசினே இருக்கேன். அவரும் 5 நிமிஷம் நெளிஞ்சார். இவன் என்ன நம்மளை பார்த்தே பேசுகிறான்னு அவர் டென்ஷன் ஆகி என்ன பண்ணார், டக்குன்னு மொபைல் எடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு அவர் பாட்டும் அழைச்சிட்டு இருக்காரு முடிகிற வரையும். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சார் முதல் வரிசையில் உட்காந்து மொபைல் அழித்துன்னு இருந்தால் நமக்கு பேச்சு தடப்படும், கண்ணு அங்கேயே போகுது. முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களது தான் ஃபோனு, பேசும்போது குறுக்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேச்சு ஓடலையா சார்னு. அவர் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, இதில் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தாரு. நான் தான் நேரில் பேசுகிறேண்ணே. அது பரவாயில்லைங்க. அதனால் இன்னொன்று சொன்னார், ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுனீங்க சார்னாரு. அதை நேரில் பேசுறதை பற்றி அவர் கவலைப்படல. சரி ஒன்று ரசிக்கணும். எனக்கு இன்றைக்கி கொடுத்த தலைப்பு வந்து துன்பம் மறந்திடு. ஏன் துன்பம் மறந்திடு என்பது மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடியில் சொன்னது. துன்பம் மறந்திடுன்னு. இப்போது நம்ம உண்மையிலேயே சிரிக்கிறோமானாக்கா இல்லை, சிரிப்பையே மறந்துட்டோம். யாரும் சிரித்தா மாதிரியே இருக்க மாட்டோம். யாரையாவது சிரிக்கிறவனை பார்த்தாலும் பொறுக்க மாட்டுது, அவன் சிரிக்கிறானேன்னு. சிரிப்பு வந்து மரபாயிடுச்சு. அன்றைக்கி சென்னையில் பீச்சுக்கு போகிறேன். ஒரு 20 பேர் சார் சுற்றி நின்று இடுப்பில் கை வச்சுன்னா ஹான்னு அவனே சிரிக்கிறான். கிட்ட போய் என்னங்க என்ன இது தெரப்பிங்கன்னா, எதுக்கு லாஃபிங் தெரப்பியா? நான் சொன்னேன், டேய் சாதாரணமாக மனுஷன் சிரிக்கிறத நீங்கள் தெரப்பி ஆக்கி விட்டால் மாத்திரை மருந்து சாப்பிடுவீங்க போல இருக்குன்னு. இதை சிரிப்பை மறந்துட்டோம். அப்புறம் சிரிப்பு என்ன ஆயிடுச்சுங்க, மரபாயிடுச்சு.
யார் முன்னால் சிரிக்கலாம், யார் முன்னால் சிரிக்கக்கூடாது. இப்போ நம்மளை விட பெரிய ஆஃபீஸர் வராரு உள்ளே வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேன்னு சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மெமோ குத்துருவாப்புல. இல்லை, ஸ்கூலில் வாத்தியார் உள்ளே நுழையும் போது பையன் சிரிச்சானா முடிஞ்சு போச்சு. அட வீட்லேயேங்க ஆஃபீஸில் நடந்தது எதையோ நினச்சி கழுக்குன்னு சிரிக்கிறோம், ஒய்ஃபு கிராஸ் பண்ணுது, நின்று என்ன சிரிப்பு அப்படின்னு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தோணுதா அப்படின்னு ஆரம்பித்து அறவர் ஏண்டாப்பா சிரிச்சோன்னு ஆகிடும். ஆக சிரிக்கிறதுக்கே மரபாக்கிட்டோம், ரொம்ப கஷ்டம். பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க தான் சிரிக்கணுமா அப்படிலாம் கிடையாது, மனுஷன்னா சிரிக்கணும். மகாகவி பாரதி துன்பம் மறந்துடுன்னு சொன்னான், ஆனால் அவன் எந்த இன்பத்தில் இருந்தான்? ஒன்றும் இல்லைங்க, காலையில் டிஃபன் கிடையாது, வீட்டில் சாப்பாடு கிடையாது, வாடகை கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது, வாடகை பாக்கி 6 மாதமாக நிற்கிது. ஆனால் அந்த மகாகவிஞன் எழுதியது என்ன தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று எழுதினான். ஆக அந்த இன்பம் அந்த சிரிப்பு எல்லாருக்கும் இருக்கணும். இருக்குதான்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்து உன் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவான். சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு பொட்டி கடை வச்சுருப்பான், நான் எப்படியாவது தொழிலதிபர் ஆகணுன்னுவான். ஒரு கிளர்க்கை கேளுங்க, நான் மேனேஜர் ஆகணுன்னுவான். ஒரு மேனேஜரை கேளுங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகணுன்னுவான். ஆனால் யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் ஒருவருக்கு தன்னுடைய ஆம்பிஷன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது தான் உண்மை. உண்மையிலேயே நமக்கு அது தெரிய மாட்டேன். நான் கூட லேட் ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டேன். சாதாரணமாக ஒரு அவருங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம்னாரு. ஏன்னா நல்ல ரசிகர்கள், ஆனால் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காகவே பேசிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் மழை வரும். சில பேச்சாளருக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி நல்ல ரசிகர் கூட்டம் அவர் பாட்டு பேசிகிட்டே இருந்தார். 45 நிமிஷம் நல்லா ரசித்தாங்க. அவருக்கு ஒரு சின்ன பேராசை, நல்லா ரசிக்கிறாங்களே ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசலான்னு பேசிட்டார். அவங்க பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்து பக்கத்தில் வந்து இங்கே நின்னார். என்ன இங்கே வந்துட்டா அப்படின்னாரு. பேசுடா, பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசும். இல்லை நீ ஏன் இங்கே வந்து நின்ன, நீ பேசிட்டு உட்கார், நான் ஒரு அரை ஹவர் பேசுகிறேன். ஏன் உட்காந்து பாரியா, தெரியும் முதுவலி, ஆளாளுக்கு அரை ஹவர் பேசினுக்கிறீங்க சார். உண்மையிலேயே நாம் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை யோசிச்சு பாருங்களேன். நம்மளால் மகிழ்ச்சியாகவே இல்லை. ஏன்? எப்பவுமே ஒரு சுணங்கி போயிருக்கோம். ஏன்? ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்மக்கிட்டேங்க வெளிப்படத்தன்மையே போயிடுச்சுங்க. யார்கிட்ட எவ்வளோ பேசணும், எது பேசணுன்றது மைண்ட் செட் ஆகிடுச்சு. பர்சனலாக ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ பேசணும், ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ பேசணும், வெளியே ஆளுங்கக்கிட்ட எவ்வளோ பேசணும், பார்க்காத ஆளுங்கிட்ட எவ்வளோ பேசணும், மைண்ட் செட் ஆகிடுச்சு. யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசுறதில்லை. எப்போ நீங்கள் வெளிப்படையாக பேசுறதை நிறுத்திட்டீங்களோ அப்போவே உங்களுக்கு கஷ்டம். ஒய்ஃபுக்கிட்டேயே நினச்சது பேச முடியாதுல்ல. ஏன்னா பேசுனா பின்னால் இதெல்லாம் பிரச்சனை வருமானு யோசித்து பேச வேண்டியது இருக்குது. அதனால் மகிழ்ச்சி இருக்காது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சார் 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்த மனுஷன் சார் இப்போ டக்குன்னு பார்க்குற ரொம்ப இழைச்சிருக்காரு. நான் கேட்டேன், சார் சுகர் இருக்கா அப்படின்னேன். சுகர் இருக்குன்னா நம்ம கேஸாக போட போகிறோம். இன்றைக்கி உனக்கு நாளைக்கு எனக்கு எல்லாருக்கும் வரப்போகுது. ஒத்துக்க மாட்டானே. சார் சுகர் இருக்கா? பார்டர் அப்படின்னா, பார்டரில் சுகர் தான். அது சொன்னால் அவருக்கு பெரிய பிரச்சனை. சார் கண்ணு தெரியல இப்படின்றான். சார் கண்ணில் எதாப்புறம் லைட்டாக தெரியாது. டேய் உனக்கு லைட்லேயே தெரியல. இந்த குடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? குடிப்பீங்களா? எப்போது பீர் குடிப்பேன். அது நான் மோரா ஆல்கஹால். சில வெஜிடேரியனுங்க சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. சார் இந்த மட்டன் சிக்கன் ஐயோ வாயில் அடிங்க, முட்டை சாப்பிடுவேன். அது வெஜிடேரியன். அவங்களே முடிவு பண்ணுறது. ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது சார். சார் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கூட அடுத்தவன் விட மாட்டான் இல்லை. நம்ம யாராவது ஒருத்தர் நீங்கள் சந்திக்கிற ஆள்லேயே பாருங்களேன், யாரையாவது ஒருத்தரை எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க. நல்லா இருக்கேன்
அப்படின்னு செருப்பாக தெம்பா ஆளுக்கு ஒரு டைலாக் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கான் சார்மா, போனால் போகுதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான், அவன்லாம் ஞானி. எப்படி சார் இருக்கீங்கன்னு, மேலே இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டார், மேலேருந்து வந்து ஆள் கூட்டி போனோம். நம்ம ஊரில் தாங்க இப்படி, வெளியூர்லலாம் இப்படி கிடையாது. வெளியூரில் எல்லாமே பாருங்கள், வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிச்சைக்காரங்க பார்த்தோன்னா கூட ஹாய் ஹவ் யூன்னுவாங்க. நமக்கு மட்டும்தாங்க அது இல்லை. ஏழை பணக்காரங்க எல்லாருமே. என்ன ஒருத்தன் கேட்டான், சார் எப்படி இருக்கேன்னு, நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் சார்? அவனால் பொறுக்க முடியல. அவன் சொல்கிறான், நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரன் நேற்று 1 மணி வரையும் பேசியிருந்தான். போனால் சைலண்ட் அட்டாக்கம் அப்படின்னா, நான் அவனை விட்றதா இல்லை. நான் என்ன பண்ணேன், சார் எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை, ஐ எம் வெல் செட்டில்டு, வீடு வாசல்லாம் இருக்குது, பேங்க்கில் பணம் இருக்குது, அதை விட பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் மனசாட்சியே இல்லாமல் அடுத்த கேள்வி கேட்டான், சார் இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா, வர்றதுக்குள்ளே நாமினி போயிடுவாங்களான்னு. அவனை என்னங்க பண்ணுவீங்க? நிறைய பேர் இருக்கான். சார் இந்த கொரோனா தடுப்பூசி 2வது ஊசி போட்டுட்டு காலையில் போட்டுட்டு தூங்கி எழுந்து சாயங்காலம் கம்பீரமாக வெளில வந்து நின்னேன். பக்கத்து வீட்டுக்காரன், என்ன தடுப்பூசி போட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா. போட்டு வந்துட்டேன். ஜுரம் வந்துதா அப்படின்னா. வரலையே. என்ன வரலையா? வரணும். ஏங்க என்ன வந்தால் தான் அது தடுப்பூசி. நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு முதல் ஊசியில் கூட வரலங்க. இல்லை வரணும். அடுத்தது ஒன்று சொன்னான், சார் இப்போலாம் டூப்ளிகேட் வருது ஜாகிரதை அப்படின்னா. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜுரம் வரணுன்னே நான் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கினேன். நம்மளை கிளப்பி விட்டு போயிட்டான். என்ன எப்படி இருக்கான்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசானாலே எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்குன்னு புறப்படுவான். பார்த்துக்கிறீங்களா? மற்றவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டான். அதுலேயும் உறவுக்காரனா இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகாரம் எடுத்துப்பான். அவனுக்கு பொருத்தமான இடம் எது தெரியுமா? அறிவுரை சொல்கிறதுக்கு கல்யாண மண்டபம் தான். நடு கல்யாண மண்டபத்தில் உட்காந்துன்னு போகிற வரவங்களாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டுனுப்பான். ஒரு பொண்ணு கடன்னு போதிங்களா, சாமசிவம் பொண்ணு தானே நீ? ஆமாம் தாத்தா அப்படின்ச்சு. செவ்வாய் தோஷம் நாங்களே, கல்யாணம் ஆயிடுச்சா? போச்சு, அந்த பொண்ணு டல்லாகிடும். ஒரு பையன் போகிறான், இங்கே வா, உங்கள் அப்பா உனக்கு 17 அரியர்ஸ் இருக்கான்னு நான் எழுதிட்டியானா? அவன் அதோட முடிஞ்சான். கல்யாணம் ஆகலைண்ணா. ஏன் கல்யாணம் ஆகலை? வேலை கிடச்சிச்சுனாக்கா எப்போ ப்ரொமோஷன்? இவர் இன்னுமா மாதம் மாதம் வாங்கின மாதிரி. சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார், கூப்பிட்டு என்ன குழந்தை இல்லையா அப்படின்னா. அவங்க வருத்தமாக இல்லைன்றாங்க. ஏன்? அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்கிற ஒருத்தங்க கிட்ட ஏன்னு கேட்குறது அநாகரிகமான கேள்வி. ஆனால் இவர் கேட்பார், குழந்தையே பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை? பையனா? என்ன குழந்தை? பொண்ணா? வேற என்னடா பிறக்கும்? நீ கேட்கணுன்றதுக்காக எதையாவது கேட்டுறதா? சார் மனசில் மற்றவங்களை பார்த்தவொன்னே ஒரு மகிழ்ச்சி, உங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுக்கு போனோம் சார். நான் யூஎஸில் இருக்கும்போது வீடுகளில் தங்கிட்டு வெளியில் நிற்பேன். காலையில் அங்கே அமெரிக்கன்ஸ் வாக்கிங் போவான், எல்லாம் 6+ தான். நம்மலாம் அவன் தோளுக்கு கீழே இருப்போம். நான் யாருன்னே தெரியாது, போவேன் அப்படியே பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங்னா, தெரியவே தெரியாது என்ன. ஹாய் குட் மார்னிங், அப்படியே குட் டே சொல்லிட்டு போவோம். அதாவது மனிதர்களை பார்க்கும்போது வாழ்த்தணும், நல்ல பழக்கம். அங்கே குடும்பங்கள் கூடங்க, கணவன் மனைவி 2 பேரும் நண்பர்களாக இருக்காங்க. அந்த அம்மா வந்து சமையல் ரூமில் சமையல் பண்ணுது, ஹஸ்பண்டு பாத்திரம் விளக்குறான். இந்த இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன், க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், சிட்டிசன் வாங்கிட்டேன் சொல்கிறாங்கல்ல, எல்லாம் பாத்திரம் தொலைக்கிறாங்க. நான் நேரில் பார்த்துக்கிறேன். அது இல்லாமல் தொலைக்கினே சொல்கிறான், டியர் இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 பாத்திரம் போடுது, அதையும் சேர்த்து தொலைக்கிறான். ஆனால் ஒன்றுங்க, அவன் பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே அவன் ஒய்ஃபு சொல்லுது, தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்து. நட்பு. ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்றான். இதான் நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது.
நல்ல பழக்கம் தானே, நம்ம ஊரில் எடுத்து போகலாமேன்னு நினச்சி என்ன பண்ணேன், அமெரிக்காவிலேருந்து வந்தவொடனே அடுத்த நாள் வாக்கிங் போனேன். என் தெரு ஆள் எதிர்க்க வந்தான். ஹாய் குட் மார்னிங் ஹவ் ஆர் யூன்னு நின்றுட்டான். அவன் நான் கடிச்சிடணும்னு பயப்படுறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த குளிரில் போய் 1 மாதம் இருந்துட்டு வந்தாலும் அதில் குழம்பிட்டுக்கிறான்றான். சார் குட் மார்னிங் சொன்னதுக்கு சார், வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட வந்து ஒரு கப்பு காஃபி கொடுமான்னு கொடுத்தா அமெரிக்கா ஞாபகம் வந்தது. தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னா. சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுகுறா. ஆமாம் சார் 20 வருஷமாக சொன்னதே இல்லைங்க, திடீர்னு ஒரு நாள் சொன்ன உடனே அவள் அதிர்ச்சியாகி அழுகுறா. நான் லவ் யூன்னு சொன்னேன், அது அவன் நம்பலை, அது வேறு விஷயம். அவன் ஏன் அழுதானா, நான் வேற யாருக்கோ சொல்ல போகிறத இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறேன். அது நம்மளோட பழக்கம் ஆயிடுச்சு சார். ஒரு பாசிட்டிவ் மைண்டு குறைஞ்சினே வருது நமக்கு. அதனால தான் பாரதி சொன்னான், துன்பம் மறந்துடு. இந்த துன்பம் மறந்துடுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன், தலைப்பு அதுதான். அதனால் அப்படியே புரிஞ்சுன்னு போயிடணும். நீங்கள் பாரதி ஏன் துன்பம் மறந்துட்டான், ஆமாம் இதுக்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்களாண்ணா சார்? உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார். 15 வருஷம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு சொல்லியிருக்கான். என்னென்னு, நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், நம்மளுடைய மனசை நோக்கடிச்சுட்டாங்க வச்சுங்க, அந்த ஆளை நம்ம மனம்ன்றதுன்னா மூளை, நம்ம மூளை மன்னிக்கிறதுக்கு 8 மாதத்துலேருந்து சொன்னாங்க. நான் நம்பலை. நீ 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணு, 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணு. 20 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி. எங்கள் மாமனாரை இப்போ நினச்சாலும் எனக்கு பிபி வரும். அதாவதுங்க, தம் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்ச நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் அவருக்கு கூட கொரோனா வந்ததுங்க. மாப்பிள்ளை எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னாரு. நான் டக்குன்னு என்ன, மாமா நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க, அப்போலோவில் சேர்த்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு. அவர் உஷாராயிட்டார். நான் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைன்னாரு. தப்சார் சார். துன்பம் மறக்கணும். துன்பம் மறக்கணும்னா என்னம்மா, பாசிட்டிவாக எடுக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு சார் கொரோனா பாசிட்டிவ். கார்பரேஷனில் சொல்லி வச்ச மாதிரி போர்டு வச்சுட்டாங்க, ஒரே ரூம் உள்ளே இருக்கணும்னுட்டாங்க 15 நாளைக்கு. நான் பதறி போய் ஃபோன் அடித்தேன். டேய் பாத்துரா, நான் டாக்டர் லெவலில் பாத்துரா, உடம்பு பார்த்துக்கோ, மாத்திரை கரெக்டாக சாப்பிட்ருக்கு, இது தொத்து வியாதி, நிறைய இறப்பு இருக்குது, எல்லாம் சொன்னேன். அவன்ல அடங்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான். சார் டே வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான்டா. நான் ஏன்டாண்ணா, ஒரு தொல்லையும் இல்லைடா. காய்கறி வாங்கினுவா, மாவு பேக்கெட் வாங்கினுவா, கறிக்காய் வாங்கினுவா, பால் பேக்கெட் வாங்கினுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. வீட்டில் எந்த மூஞ்சியும் பார்க்க வேணாம், பூட்டின ரூமில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். டைமுக்கு டைமு கதவு தட்டி சோறு உள்ளே வருது, உள்ளே டிவி கிவி எல்லாம் இருக்குது, சௌகரியமாக இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணுவேன், போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னுவேன். 5 நிமிஷம் பார்ப்பேன், இல்லைன்னா நானே குரல் கொடுப்பேன், எத்தனை வரீங்களா, இல்லை நானே வெளில வரவான்னு. குடும்பமே ஆனந்த விகடன் தேடும். எனக்கு ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, இந்த டாக்டருங்க வெறும் 14 நாளுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதம் சொல்லியிருக்கக்கூடாதா சார்? கொரோனா பாசிட்டிவ் சார். அவன் கொரோனா பாசிட்டிவ் இல்லை, அவன் பாசிட்டிவ். நேர்மறையாக சிந்தியுங்கள், அதுதான் கரெக்டு. நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி, அதெல்லாம் சும்மா. வள்ளுவர் என்ன, வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார் சார், நல்லது செய்ய, ஆனால் நன்றாற்றலுள்ளும் பயனுண்டாம் அவரவர். அவங்க எப்படி இருக்காங்க, யாருக்கு நம்ம உதவி செய்யணும். உண்மையிலேயே எனக்கு வந்து சேவை செய்யணும்லாம் எண்ணம் உண்டு. ஆனால் நடுவில் நிறுத்திட்டேன், முடியல, பிரச்சனை வருது. இந்த நிறைய பேரை பேங்க்கில் பார்த்துருக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கு வருவான் சார், பேகு பேனா ஒழுங்காக எடுத்துகிட்டு வர்றது பாருங்கள். பேக் எடுத்துகிட்டு வருவான், செல்ஃபோன் எடுத்துகிட்டு வருவான், கார்ட்லெஸ் எடுத்துகிட்டு வருவான், சார்ஜர் எடுத்துகிட்டு வருவான், எல்லாம் எடுத்துகிட்டு வருவான், பேனா எடுத்துகிட்டு வர மாட்டான். நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா, பிச்சை எடுக்கணுன்னா ஒன்லி இங்கிலீஷ், எக்ஸ்கியூஸ் மீ பென் ப்ளீஸ். பேனா கொடுத்தோன்னா திருப்பி கொடுக்க மாட்டான். அந்த நல்ல பழக்கம் கிடையாது. நான் நிறைய பேனா இந்த தொலைஞ்சு போயிருக்கு.
அதனாலே நான் ஒரு கேவலமான முடிவுக்கு வந்தேன். என்ன, யாராவது பேனா கேட்டால் மூடி கழட்டி கொடுப்பேன். அவன் பார்க்கும்போது என்னை வந்து கேவலமாக பார்த்து வாங்குவானுங்க சார். இத்தனைக்கு நான் வந்து உதவி செய்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு கேவலமாக வாங்குவான். நம்ப மாட்டேங்க சார், என்கிட்ட இப்போ 18 பேனா மூடி இருக்குது. தூக்கி போட்டு போயிட்டுக்கிறானுங்க. மூடியாக கழட்டிட்டா கொடுக்குறேன் அப்படின்னு. நான் இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்து பக்கத்தில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது சார். உண்மையான ஆதரவற்றவர், அவங்களுக்கு பிள்ளை குழந்தை யாருமே கிடையாது, குடும்பமே கிடையாது, எல்லாம் ஏஜ்டு பீப்புள். ஒரு 110 பேர் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சேவை என்ன செய்யறதுன்னு ஒவ்வொரு நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறனோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் செலவிலேயே போய் அந்த பெரியவங்களை உட்கார வச்சு ஒரு 1 ஹவர் சும்மா தமாஷா பேசிட்டு வருவேன். என்னால் முடிஞ்சுது. பணம் வாங்க மாட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போய் மாஸ்கோடு போய் பேசிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணுமே. 2 மாதம் முன்னால் போனேன், பேசினேன். பேசி முடித்தோடனே ஒரு பெரியவர் கூப்பிட்டாரு. போனேன், தலையில் கை வச்சு, அவர் எப்பவுமே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். தலையில் கை வச்சு, நல்லா இருந்ததுப்பா, நீ வந்து போகிறது எங்களுக்கு ஆறுதல். நீ வந்து காலையில் பேசிட்டு போனீங்கன்னா கூட நீ பேசின ஜோக்கியே நாங்கள் வந்து எல்லாம் உட்காந்து அன்றைக்கி சாயங்காலம் வரையும் பேசின்னு இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒன்று, நீ உன் இஷ்டத்துக்கு வர எப்போ ஒரு வாட்டி, அதனால் நீ என்ன பண்ணு, எங்களுடைய தங்கிடு. ஆதரவற்ற முதியோர் இல்லம், எங்களுடைய தங்கிடு, வசதியாக போகணும். நான் அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னேன், மாதம் மாதம் காசு கொடுத்துட்றேன், இவங்க கண்டிஷனாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல இருக்கு, நான் வரல அப்படின்னு. நல்லது செய்யறதுலேயும் பிரச்சனை இருக்குது சார். எப்போவே மனம் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு சில பேர் டெய்லி காலண்டர் பார்த்துட்டு அப்செட் ஆகிடுவாங்க சார். அதில் சும்மா போட்டுருப்பாங்கல்ல ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்ணலன்னா, அதுலேயே அப்செட் ஆகிடுவான். நான் அப்படி கிடையாது. நானும் பார்ப்பேன், அந்த காலண்டரில் பார்ப்பேன், இன்று அதிர்ஷ்டம் அப்படின்னு போட்டு இருந்தது வச்சுக்க, சூப்பர் அப்படின்னு போயிடுவேன். திடீர்னு இன்று சிக்கலான நாள் அப்படின்னு போட்டால் டக்குன்னு நிற்பேன், சிச்சி இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு போவேன். மனசு தான், மனசை மாற்றி நீங்கள் பாசிட்டிவாகவே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை எப்பவுமே இன்பத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது, துன்பம் வரும். இல்லை என்ன விசேஷம்னா, கண்ணதாசன் சொன்ன பாருங்க, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதினா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும்? இன்பம்னு சொல்லிட்டீங்க, அதில் எப்படி துன்பம் வரும்? துன்பம்னு சொல்லிட்டீங்க, அதில் எப்படி இன்பம் வரும்? வரும். நான் அனுபவிச்சிருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, ஒரு பயணம், இங்கேருந்து டெல்லி போகிறோம் வச்சுங்க, எப்படி போகலாம்? ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம். ஏன்னா 3 ஹவரில் எத்துமே விட்டுருவான். நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, ஒரு சீக்கிரமாக போகலாம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு இமேஜ். நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம், எல்லாம் இருக்குது, வேலை சீக்கிரம் முடியும். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம், அதில் துன்பம் இருக்குது தெரியுமா? என்ன, நீங்கள் உட்கார்ற சீட்டை பொறுத்து இருக்குது. தி பெஸ்ட்டு எது தெரியுமா? ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு. இந்த ஒஸ்ட்டு எது தெரியுமா? சென்டர் சீட்டு. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடு கைப்பிடியில் அவன் கையை வச்சிருவான். நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவன் குண்டாக இருந்தால் வச்சுக்கலாம், கை ஃபுல்லாக அவன் அப்படியே இருக்கும். கை வைக்கிறதுக்குள்ளே அப்படி அவன் எப்போ கன்னத்தை தடவுறானா டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும். இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம். அதில் மோசமான சீட்டு அயல் சீட்டு. இந்த 3 சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில், அதை கடைசியாக உட்காரவன் செத்தான். உண்மையாக கஷ்டம். இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீனும், பாத்ரூம் போகணுன்னு எழுந்து நிற்கணும். அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிற்கணும். இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான், வெளிநாடு போகிறது இன்பம் தான். ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள். நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது. அயல் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒன்றும், இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும். வந்து உட்கார்ந்தோன்னு நம்ம உட்கார்ந்து வச்சுங்களேன், விண்டோ சீட்டுக்காரர் இருந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான். தொல்லை. நம்ம பிரயாணம் பண்ணுறோம், நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார், நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர். ஆனால் என்ன தெரியுமா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வரும்ல, அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம், இந்த விண்டோ சீட்டுக்காரன் எட்டாது, அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும். அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும். பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ்க் வெஜிடேரியன் ஒய் திஸ் சேஞ்ச் இட் அப்படின்வான்.
ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த மாதிரிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாருமாண்ணா. அந்த விண்டோ சைட்டுக்கார குடித்த விஸ்கி கிளாஸில் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு வேலை செய்யணும். அதனால் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு. ஒரு வாரம் லண்டன் போனேன், 9 ஹவர் போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டேன். அப்பா, லண்டன் போகிறது பெருமை, இன்பம், விண்டோ சீட்டு பேரின்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர். என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு. நல்லா காலை நீட்டலாம், பெட்ஷீட் போட்டு படுக்கலாம், அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடடா, சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடச்சிது, சூப்பர். சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன். 2 நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன். கதவெல்லாம் பூட்டினாலுங்க. ஒரு ஏர் ஹோஸ்டர் கிடுகிடுன்னு என்கிட்ட வந்தா, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா. எனக்கு திடீர்னு ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம், அந்த அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் சொல்லிச்சு சார் அந்த அம்மா, சார் when we fly, if anything goes wrong, you have to open this emergency door to people to jump unchi. என் பக்கத்தில் இருக்கிறவன் தட்டி, நல்லா கவனிச்சிக்க சார், எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. ஃபஸ்ட்டு யூ புட் ஏ பி, எனக்கு வேர்த்திடுச்சு, சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சார். அந்த மகிழ்ச்சி, இன்பத்தில் துன்பம் இதான். மகிழ்ச்சி போயிடுச்சு, பிபி ஏறி 9 ஹவருங்க நான் சாப்பிடல, தூங்கலை. ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும், இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டாளுங்க, திருத்துன்னு விடும். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஏர் ஹோஸ்டர் ஸ்பீடாக வந்தாலும் என்னம்மா வெயிட் பண்ணாடணும். 9 ஹவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமல் லண்டன் போய் இறங்கினேன். ஆனால் இறங்கினவனுங்க ஒன்று நினச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே சார். அதான் இன்பத்தில் துன்பம் சார். சரி, துன்பத்தில் இன்பம் இருக்குது. இந்த தமிழ்நாடு தானே, தீபாவளி முடிஞ்சோடனே பாருங்கள், தீபாவளி முடிஞ்சு 2 நாள் தினத்தந்தியில் இந்த 2 நியூஸ் கண்டிப்பாக வரும். மது விற்பனை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 15 கோடி அதிகம் இருக்கும். 2வது, தீபாவளி சீட்டு மோசடி, 1.5 கோடியுடன் தம்பதி ஓட்டம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், வருஷம் இருக்கும். நம்மளுக்கு வருஷம் கட்டுவோம். போன தீபாவளி முடிஞ்சுது, கரெக்டாக 2 நாள் கழித்து என் ஒய்ஃபு காஃபி எடுத்துன்னு வந்து வச்சாங்க. வச்சுட்டு சூடு கரெக்டாக இருக்கா பாருங்க. நாங்கள் நம்பவே முடியல. ஏன்னா சாதாரணமாக டொங்குன்னு வைக்கும் போயிடும். சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றி குடிங்க அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரும். ஆறி இருக்குது அப்படின்னா வச்சவொன்னே குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும். இது 2ம் இல்லை. பவ்யமாக நிற்கிறா, முகம் பார்க்குறேன், அந்த முகத்துலேயே ஒரு மரியாதை தெரியுது. சார் நம்ப மாட்டீங்க சார், இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல சார், அதே மரியாதை. என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற மாதம் செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, அது மிச்சம் இல்லை, ஆட்டையை போட்டது, அதை அவங்க மிச்சம்னு சொல்லுவாங்க. மிச்சம் பண்ணி, ஆமாங்க நிறைய வாட்டி நானே கேட்டுக்கேன் செலவு காசு கொடுன்னு, ஒன்றும் இல்லைன்னுவா. மிச்சம் பண்ணி நானும் என் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு கட்டினோம், அவன் ஓடிட்டான். அதுக்கு தான் இந்த பவ்யம். எவ்வளோ கட்டினேன்னு? 85,000 ரூபா சார். 85,000 ரூபா என் பணம் போயிடுச்சு சார். துன்பம். ஆனால் அந்த 85,000 ரூபாய் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார், எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி வந்தது பார், அது பேர் இன்பம் இல்லை. எனக்கு மட்டும் மரியாதை இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கும் மரியாதை. இங்கேருந்தே குரல் கொடுக்குறா, அத்தை ஹீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன் வந்து குளிங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. 85,000 ரூபாய் என்ன சார் பணமா, எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். அடுத்தது ஒன்று சொன்னான், பக்கத்து அக்கா ஹஸ்பண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸு போய் கம்ப்ளைண்ட் விட்டாரு, நீங்களும் கொடுங்கன்னு போனால் அங்கே நம்மள மாதிரியே ஒரு 5 பலியாக எடுக்குது லைனில் நின்றுங்கன்னா. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளில வந்தார், அவருக்கு என்ன தெரியுது, என்ன சார் நீங்கள் கூட வா அப்படின்னாரு. அவரு அசிங்கமாயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சார் ஒய்ஃபு கட்டி. அவர் உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவர் இன்னமும் அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி.
யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம் சார். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் இருக்குது. வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் சொல்லித்தரோம் சார். நம்ம தான் தப்பான பாடத்தை கண்டுபிடிக்கிறோம். வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே தப்பான பாடங்கள். அண்ணன் தம்பி 2 பேர். அண்ணன் குடிகாரனாக சுற்றின்னு இருக்கான், வேலை வெட்டி போகாமல். தம்பி பொறுப்பாக படித்து பெரிய ஆளாகி தொழிலதிபர் ஆகிட்டான். ஒரு ரிப்போர்ட்டர் போய் அண்ணனை கேட்குறான், இப்படி இருக்க பாவமா எல்லாம் போயிட்டுருக்கு, குடிகாரனாக இருக்கிற, ஒன்றுமே இல்லையே, இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணன் சொன்னான், இதுக்கு மொத்த காரணம் எங்கள் அப்பா. அண்ணன் வேண்டாம் அண்ணா. ஆமாம், எங்கள் அப்பா பெரிய குடிகாரன் சார், வேலைக்கு போக மாட்டார், டெய்லி எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை, எங்கள் அப்பாவை பார்த்து கெட்டு போய் குடிகாரனாகி இந்த நிலைக்கு ஆகிட்டேன் அப்படின்னா அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் இப்படி பெரிய ஆளாக வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா தம்பி சொன்னால் எங்கள் அப்பா அப்படின்னா. இவன் ரிப்போர்ட்டருக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா அது கெட்டுப்போன அண்ணனும் அப்பான்றான், முன்னுக்கு தம்பி அப்பான்றானேன்னு. அப்போ தம்பி சொன்னான், ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எங்கள் அப்பா தான் ஒரே முன்மாதிரி. எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரே முயற்சி பண்ணி நான் இந்த நிலைக்கு உயர்ந்து இருக்கேன்னா. ஒரே அப்பாங்க, 2 பையன், ஆனால் அப்பாவிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட பாடங்கள் வித்தியாசமானது. அதனால் நம்மளை பார்த்த பாடங்கள் என்ன எடுக்கிறோன்றது பாசிட்டிவாக இருக்கணும் சார். எதுவாக இருந்தாலும் சரி, நேர்மறையாக சிந்தித்தோம் என்றாலே நமக்கு பாதி வாழ்க்கை வெற்றி ஆகிவிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா, கொஞ்சமாச்சும் மனசை தூய்மையாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு ஊரில் தேரோட்டம் நடந்தது. 4 மாட வீதி சுற்றிட்டு தேர் நின்று போச்சு. அந்த ஊரில் கார்ப்பரேஷன் லாரி போகுது. இந்த கார்ப்பரேஷன் லாரி தேரை அப்படி பார்த்துட்டு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்ச்சு. தேர் சொல்லிச்சான், என்ன அப்படின்ச்சான். இல்லை, இந்த ஜனங்களை மாதிரி நன்றி கேட்டவன் எவனும் இல்லை அப்படின்ச்சான். ஏன் பின்னா 365 நாளில் நீ ஒரே நாள் தான் ஓடுற, அதுவும் 4 மாட வீதி சுற்றிட்டு நின்றுடுற. உன்னை பார்த்தா எல்லாம் கையெழுத்து கும்பிட்டுனுங்கிறான் ஜனங்க. நான் டெய்லி அவனுங்க தெருவில் தெருவாக போய் ஊர் ஃபுல்லாக அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன். ஆனால் என்னை பார்த்தா மூக்க மூடிக்கிறானுங்க. ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான், டெய்லி வர என்னை பார்த்து மூக்க மூடுறான்னு. தேர் சொல்லிச்சான், அது இல்லை காரணம், உனக்கு புரியல. ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருப்பது தெய்வம், அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள். டெய்லி வந்தாலும் உன் உள்ளே இருப்பது குப்பை, அதனால் மூக்கை மூடுகிறார்கள். உள்ளத்தில் கடவுள் இருந்தால், தூய்மை இருந்தால் மக்கள் கொண்டாடுவார்கள்னா அதான் உண்மை. நிறைய பேருக்கு அது தெரியல. நம்ம பேசும்பொழுதே எவ்வளோ லாபம் வரும்னு நினச்சிக்கிட்டே பேசுகிறோம். மகிழ்ச்சி இருப்பதற்கான தடைகள் எதுனா, நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா சார், மாற்றம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவப்படவில்லை. அதுதான் பிரச்சனை. மாறிக்கினே இருக்கிறது போது பார்த்துக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இன்னும் 20, 25, 30 வருஷம் முன்னாலேயே இருக்கான். அவங்ககிட்ட பேசுறதே தப்பு. என்ன நம்மளை டிமோட்டிவ் பண்ணிவிடுவான். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, அந்த காலத்தில் சார் ரொம்ப கஷ்டம் சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். இருந்தால் சரிடா, அதையே சொல்லிக்கினே இருக்கேன். இன்னும் செருப்பு கூட கிடையாது சார் எனக்கு. சரி, என்ன இப்போ சில பெற்றோர்கள் அந்த தப்பை பண்ணுவாங்க பையன்கிட்ட. நான்லாம் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனேன். நீ போன சரி, அதனால் எல்லாருமே நடந்து போகணும். பையன் முடி வெட்டின்னு வரான் சார். அப்பா கேட்குறாரு, டை முடி என்னடா அப்படியே இருக்குது, இப்போ அதான் ஸ்டைலு, எவ்வளோ குத்த அப்படின்னாரு அப்பா. பையன் சொன்னால் 300 ரூபாண்ணா. 300 ரூபா? ஆமாங்க, இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க. 300 ரூபாவா? நீ நான் வெட்டுற கடையில் வெட்டுறதானேன்னு. அப்பா எங்கே வெட்டுவார்னா, இந்த சுதந்திரத்துக்கு முன்னால் ஒரு சலூன் ஆரம்பித்தது, நேஷ்னல் சலூன்னே பேர். அந்த போர்ட்லேயே லாலா லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல் ஃபோட்டோலாம் இருக்கும். ஏதோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் வெட்டிக்கிறதானேன்னு. இந்த பழமையிலே இருக்குது. மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது மாறாதவர்களுக்கு இன்பம் என்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் சார். ஒரு காலத்துலலாம் பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணை பிடிச்சி இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போவானுங்க தெரியுமா, பாடுவியா, சமைப்பியா, நல்லா சமைப்பியா, இதெல்லாம் எதுக்கு? இப்பவும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சார் இருக்கான். நான் இந்த இது பார்க்குறேனே,
உங்களுக்கு பெண் எப்படி வேணும்னா மனசாட்சியே இல்லாமல் கேட்குறான். அழகாக இருக்கணும், நிறைய படித்து இருக்கணும், வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கணும், அடக்கமாக இருக்கணும். டே எப்படா அது அந்த காம்போலேயே வராது. படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணுன்ற, நிறைய சம்பளம்ன்ற, அப்புறம் அடக்கமாகவும் இருக்கணும்னா எப்படி சார்? அந்த காலத்துலலாம் பிள்ளை வீட்டில் கேள்வி கேட்பாங்க. எனக்கு 20 வருஷம் முன்னாலெல்லாம் மாறிடுச்சு. நான் பொண்ணு பார்க்கும்போது ஒரே பொண்ணு தான், அதான் இப்போ ஒய்ஃபு. வேறு பொண்ணு பார்க்கல, சான்ஸ் கிடைக்கல. நான் பண்ண ஒரே தப்பு, என் தங்கச்சி 2 தங்கச்சியுடைய வீட்டுக்கார மாப்பிள்ளைங்களை 2 பேரும் தெரியாமல் இட்டு போயிட்டேன். நான் பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னேன், பொண்ணுக்கு என்ன பிடிச்சிச்சின்னுச்சான். திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் திடீர்னு வந்து, சார் தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னு இருந்துச்சு. எனக்கு குப்புன்னு வேத்திடுச்சு. நான் அப்போவே பட்டிமன்றம் பேசுகிறவன். ஆனாலும் பொண்ணு வந்து பேசுதுன்னா இன்னொருத்தர் வீட்டில் போய் எப்படி சார், கொஞ்சம் விலன்னு ஆயிடுச்சு. இந்த மாப்பிள்ளைங்க 2 பேரும் பேசுங்க போங்க அண்ணா. எனக்கு என்னன்னா, நான் பேசி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கிங்க, இந்த 2 பேருமே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவோம், அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வானானிட்டான்னு. அதனால சார் எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கினே போனேன். உள்ளே போனால் ரூமில் பொண்ணு, அதான் என் ஒய்ஃபு, சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக உட்காந்துக்குது. ஏன்னா அது அவங்க வீடு, சௌகரியமாக உட்காந்து இருக்குது. நானும் உள்ளே போய் நின்று உட்காரணுமா நிற்கணுமா கை கட்டி நிற்கணுமா ஒன்றும் புரியல, வேர்க்குது. அது நம்மளை கேள்வி கேட்குது. MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், டேக் ஹோம் 60,000. போதும், அதாவது அந்த அம்மாவுக்கு செலவுக்கு போதுமா? போதும். உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஆரில் கேட்டேன், எல்லாம் நல்லா தான் சொன்னாங்க. லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணோட அப்பா அண்ணன் லூஸுங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா சனிக்கிழமை பார்த்து என் செலவு சொல்லி வச்சுருந்தேன். அவன் கரெக்டாக நம்மளால் சொல்லியிருக்கான். இது உடனே உங்கள் ஹெச்ஆரில் சொன்ன நல்லது சொன்னாங்கன்னு திடீர்னு சொன்னான், சார் திரும்பி உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னா. எத்தனை சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன. அது மாறி போச்சு சார். கல்யாணங்கள், தமிழ் கல்யாணங்கள்லாம் 5 நாள் நடந்தது, எல்லாம் மாறி போச்சு. இல்லை 5 நாள் நடக்குதா எங்கேயாவது கல்யாணம்? இல்லை, 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணுறானா இல்லையானே தெரியல சார். கல்யாணத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நிற்பாங்க சார். முன்னெல்லாம் வாங்க வணக்கம், வீட்டில் இட்டு வரியா, போய் டிஃபன் சாப்பிட்டு உட்காருங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் கேட்க நாதி இல்லைங்க, எல்லா கல்யாண மண்டபமும் காலியாகுது வாசல். அங்கே ஒரு பொம்மையை நிற்க வச்சிடறானுங்க, அது வணக்கம் வணக்கம் வணக்கங்க. மொய் எழுதாமல் வரவன், செருப்பு திருட வரவன், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். உள்ளே போனோம்னா புக்காருன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சார். கண்டிஷனாக நம்மளை வந்து அந்த கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவானுங்க. க்யூவில் நிற்கணும். நம்ம தமிழங்க ஏதோ பொங்கல் தீபாவளிக்கு ஏதாவது தராங்க கவர்மெண்ட்லன்னா போய் ரேஷன் கார்டில் ஒரு நாள் நிற்கலாம், ஏன்னா நம்ம வாங்க போகிறோம். வீட்டிலேருந்து 1000 ரூபாய் மொய் எழுத எடுத்துன்னு வந்துட்டு நான் ஏன் சார் க்யூவில் நிற்கணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் முன்னாலேயும் குறுக்களையும் போட முடியாது. அந்த வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? நான் சொல்கிற ஒரே அட்வைஸு, யார் வீட்டு கல்யாணத்துலேயாவது வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தா உடனே வாங்கி குடிச்சிடாதீங்க. வெறும் சர்க்கரை 400க்கு போகும். அந்த கிளாஸை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தானே சார். இத்தினூண்டு சார், எட்டி பார்த்தாலே தீர்ந்து போயிடும், அந்த அளவு இருக்கும். குடிச்சிங்க வச்சுக்கோ, வெறும் சக்கரை தண்ணி. அந்த நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் ஏசி மண்டபம் கிடையாதுல்ல, அது மண்டபத்தில் வால் மவுண்ட் ஃபேன், வெறும் சத்தம் மட்டும் வரும். வேர்க்க 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 க்யூவில் நிற்கணும். நம்ம அந்த மாப்பிள்ளை கிட்ட போகும்போதே வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி அந்த கவரை எடுத்து அவங்ககிட்ட நல்லா இருடா அப்படின்னு கொடுப்போம். இறங்க விட மாட்டான். ஃபோட்டோ 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 குரூப் ஃபோட்டோ, ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட ஒரு கல்யாணத்தில் கூட என் ஃபேமிலியோடு நான் நின்னதே கிடையாது. யார் ஃபேமிலியோடு நம்ம நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சு நின்று இருந்தோம்னா இந்த கேமரா எடுக்கிற ஃப்ரெண்டாவது பரவாயில்ல சார், லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு வச்சிங்களேன், முடிஞ்சிச்சு அவர் வேலைன்னு அர்த்தம். நகர்லான்னா இந்த ஸ்டில் கேமரா எடுக்கிறாரில் அவர் அதாவது அவர் இன்னும் எடுக்கலையாம். எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்றைக்கி நின்றுனாக்கிறேன், பக்கத்தில் ஒரு பையன் சவுப்பு அழகாக இருந்தான், நம்மளோட அழகாக இருந்தான். டேய் நீ புள்ள வீடா பொண்ணு வீடான்னு? இல்லைங்க, நான் பந்தி பரிமாறுறவன், 9 மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன், எண்ணி நிற்க வச்சிட்டானுங்க. நான்
இது பரவாயில்ல. இல்லை, எவ்வளோ மாற்றம். பந்தி நடக்குங்க. முன்னெல்லாம் பந்தி நடந்த நாடு இது. பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சது வந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுணுவோம், பிடிக்காதது தான் வேண்டானுவோம். இப்போ அதையே மாற்றிட்டானுங்க. நிறைய கல்யாணத்தில் பஃபே வச்சுட்டான். இந்த பஃபே சிஸ்டம் வந்து யூரோப்புக்கு ஒத்துக்குங்க, நமக்கெல்லாம் ஒத்துக்குமா? எனக்கு ஒத்துக்க. அந்த பீங்காம் பிளேட்டே 1.25 கிலோ. அதை வச்சு நீ க்யூவில் நிற்கும் போதுங்க வேற எங்கேயோ நிற்கிற ஒரு ஃபீலிங் வரும். அது க்யூ நகராது. நகர்ந்துக்கினே வரும்போது எட்டி பார்க்கும்போது பார்த்தா நம்ம எதிர்க்க ஒருத்தன் குலோப் ஜாமுன் 2 எடுத்து வைப்பான். நமக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா? ரீஃபில் பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானுங்களா? சில பேர் அதுக்கே சாமிக்கிட்ட வேண்டிப்பான், பிள்ளையரப்ப போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்கணும்னு. நீங்கள் பாருங்களேன், அந்த மாதிரி பஃபே பண்ணிங்கன்னா பாருங்கள். சில பேர் கிடுகிடுன்னு போய் நம்மளுக்கு தெரியல இன்னும் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். அவியல் நடுவில் குலோப் ஜாமுன் இருக்கும், பொரியல் நடுவில் வந்து கூட்டு வச்சுருப்பான். அவன் தட்டை பார்த்தாலே நமக்கு வாந்தி வரும். அவன் தட்டை பார்த்தா பஃபேல சாப்பிட வந்தவன் இல்லை, ஒரு 4-5 தெரு போயிட்டு வந்தவன் மாதிரி இருக்கும். எல்லாம் கலந்து. சில பேர் இருக்கான் சார், அதிலே டிப்ளமா வாங்கினவன் இருக்கான். இல்லை உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் அவனே தெரிவான். நம்ம ஒரு ஸ்பூன் வாயில் போகிறதுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அதெல்லாம் தெய்வம். இல்லை என்ன பிரச்சனைங்க, குடும்பத்தோடு போய் பஃபேல மாட்டிங்கன்னா இன்னும் கஷ்டம். ஒரு கல்யாணத்துக்கு போனேன், என் ஒய்ஃபு, ஐயா பஃபேவா, புடவை புதுசு, நான்லாம் அங்கே வரல, நானும் பையனும் இங்கே உட்காந்துக்கிறோம், நீங்கள் போய் எடுத்துன்னு வாங்கண்ணா. முதல்ல ஒரு பிளேட்டை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன். 2வது பிளேட் எடுத்துன்னு போயிட்டு என் பையன்கிட்ட கொடுத்தேன். 3வதுக்கு போனேனே, அந்த பரிமாறம் இல்லை, தட்டு தட்டா நீயே சாப்பிட்டு மீதி பேருக்கு வேணாமாண்ணா. மாறி போச்சு. ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது அவ்வளோ கஷ்டம் சார். சூரிட்டி போடுவான், 3 பேரை கூட்டுவான்வான். இப்போ அப்படி இல்லை. அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறானுங்க, கடன் வேணுமா ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, இன்னொன்னுமோ லோன் சொல்கிறான், எல்லாம் வாங்கிக்கோங்கன்றான். என்ன ஒன்று லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டலாம், கோடி கீடின்னு வாங்கிட்டேன்னா வெளிநாடு போயிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. எல்லாமே மாறி போச்சு சார், எல்லாமே மாறி போச்சு. குரு சிஷ்ய பாவம் இந்த நாட்டில் இருந்ததுங்க, மாறி போச்சு. பள்ளிக்கூடங்கள் மட்டுமல்ல, ஆஃபீஸ்லேயும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ். நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, ஒரு செக்ஷனில் போய் வேலை செய்யும் போது செக்ஷன் ஆஃபீஸர் தான் எனக்கு குரு. செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகும்போது இருக்கிற அந்த அந்த செக்ஷனே ஃபுல்லாக ஒரு 20 பேர் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு மரியாதை பண்ணிட்டு வருவானுங்க, மாதம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவானுங்க. இப்போ இல்லை, குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. வேலை செய்கிற இடத்துல கீழே இருக்கிறவங்கள திட்ட முடியலங்க. என் ஆஃபீஸில் ரொம்ப, அதுலேயும் இந்த ஆண்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் பெண்களும் வேலை செய்கிறாங்க இடத்துலையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ ஜென்ஸு வேலை செய்யும் போது தப்பு பண்ணிட்டான் வச்சுங்களேன், தப்பு பண்ணிட்டா அவனுக்கே தெரிஞ்சிடும், இன்றைக்கி நம்மளுக்கு டைம் சரியில்லை, தப்பு பண்ணிட்டோம், எப்படியும் ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவாப்பில் வாங்கிக்கணும் அப்படின்னு ரெடியாக இருப்பான். இந்த லேடிஸில் சாதாரணமாகவே அவங்க புத்திசாலி. ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ் ரொம்ப புத்திசாலி. என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டுங்க திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க. அழுவுறவங்களை நம்ம திட்ட முடியாதுல்ல. என் செக்ரட்டரி ஒன்று தெளிவாக தப்பு பண்ணால் அழுவோம். ஏற்கனவே அழுவுறத போய் எப்படி திட்டுறதில்ல, சரி சரி அழுவாதம்மா இனிமேல் பண்ணாத அப்படின்வேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டென்ஷன் தாங்கலை. வந்து பார்க்குறேன் வழக்கம் போல் அழுதாலும் பரவாயில்லன்னு கூப்பிட்டு வாங்கன்னு வாங்கினேன். பேசாம நீ வேலையை விட்டு போயிட்டு நீ பேப்பர் போட்டு ஆச்சா போச்சா, உன்னால் எனக்கு பேர் கெட்டு போச்சு எல்லாம் சொன்னேங்க. அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுங்க, டக்குன்னு நான் திட்டின உடனே ஓவராக அழுது முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது. வெளியில் வந்து பார்க்குறேன், ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எவ்வளோ சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா அடுத்த நாள் வேலைக்கு வரல. நான் பயந்துட்டேன். அடுத்த நாளாக வேலைக்கு வரல. டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன நம்ப முடியாதுல்ல, மேனேஜர் தான் காரணம்னு எழுதி வச்சிச்சுன்னா. 3வது நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துடுச்சு. அவருக்கு தான் அவ்வளோ பெருசா ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. அவன் என்கிட்ட வந்து, நான் மிஸ்டர் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்மிட்டேன், ஏன்னா அடி தாங்காது எனக்கு. என்னென்னா இவன் அடிக்கணும்னு இருக்கா, ஜென்ரல் மேனேஜரையும் பிடிச்சி இழுத்து விட்டுடலான்னு. ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது. டக்குன்னு அவனே, ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் சார் அப்படின்னா. சார் அவன் சொன்னான், ஆனால் அவன் கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. என்னால் தான் திட்ட முடியல, நீயாவது திட்ட.
ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். ஸோ மாற்றங்கள் வரும், ஆனால் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய இன்னொரு பிரச்சனையை பாசிட்டிவாக பார்க்குற குணமே கிடையாது. நிறைய பேருக்கு அது உண்டு சார். இந்த 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 ஊட்டி, கொடைக்கானல், முதுமலை, இந்த ஹனிமூன் கப்பல் போகிறாங்கல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹனிமூனுக்கு போகிறவங்கள இந்த டிவி சேனல்காரனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. மைக் எடுத்து போயிட்டு பேட்டி காணுவானுங்க. நிறைய பார்த்துருக்கேன். எல்லோரும் ஒரே கேள்வி தான் கேட்பான். ஆனால் எல்லாருமே அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேள்வி கேட்பான். ஆம்பளையை பற்றி சட்டை பண்ண மாட்டான் எப்பவுமே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் வேணும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா லேடிஸுங்க, அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி, ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டு தான் ஹீரோ சொல்லே சொல்லாது. நம்மளும் அதை பற்றி கவலையே படாமல் சின்சியராக அந்த பொண்ணோட பேகை வச்சுன்னு பக்கத்தில் நிற்பான். அவனோட பிரச்சனை என்னென்னா ஃப்ரேம்லேயாவது நம்ம வரணுமே தான். ஆமாங்க, அந்த அம்மா உண்மையில் தானே சொல்லுது, மனசில் இருக்கிறத சொல்லுது. நம்மளும் நம்ம மூஞ்சி பார்க்குறோம், அஜித் மூஞ்சியும் பார்க்குறோம். ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது, அதுக்கிட்ட போய் சண்டை போட முடியாது. நீ எப்படி அஜித்துன்னு சொல்லுவ? அப்படி தான். அதான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் சார். ஒரு காலத்தில் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டால் சமாதானம் ஆகிறதுக்கு ஆம்பளைங்கெல்லாம் வச்சுருந்த ஒரே இது என்னென்னா, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது 1/2 கிலோ அல்வா, 2 முழம் மல்லிப்பூ. நான் கதையில் படிச்சிருக்கேன், 20-30 வருஷம் முன்னாலெல்லாம் அதான் சொல்லுவாங்க. இப்போ முடியாது. 1/2 கிலோ அல்வா 300 ரூபா, 2 முழம் பூ 100 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகிறதான்னு விட்டுறான். எப்படின்னா திரும்பி வரட்டான்னு சில பேர் இருக்கான் சார். அவன் தான் பாசிட்டிவ். என்ன சண்டையா? ஓகே. சாயங்காலம் போவான், ஜன்னலெல்லாம் சாத்துவான், படின்னு காலில் விழுவான், முடிஞ்சு போச்சு. செலவே கிடையாதுங்க. அந்த பாசிட்டிவ் வரணுங்க. அந்த பாசிட்டிவ் வந்ததுன்னா சார், இந்த லாஸ்டாக காங்கிரஸ் இருக்கும்போது, கவர்மெண்ட் இருக்கும்போது, கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி, இவர் மகளிர் நல மந்திரி, அந்த எலெக்ஷன் நடக்கிற 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு புதிய சட்டம் வரும் அப்படின்னாரு. என்னன்னு? வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபுன்றாங்கல்ல, ஹோம் மேக்கர்ஸ், பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் சமைச்சு சௌகரியமாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் சம்பளம் தரணும் மாதம் மாதம். அந்த மாதிரி சட்டம் எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லியிருந்தார். அது தினத்தந்தியில் வந்தது. நான் பார்த்தேன், படித்தேன், விட்டேன். என் ஒய்ஃபை படிச்சுட்ருக்கான். நான் ஷூ லேஸ் போட்டுன்னுக்கிறேன். எங்கள் பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னா, என்னென்ன இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற என்ன மாதிரிக்கு ஆளுங்களுக்கு ஹஸ்பண்டுங்க சம்பளம் தரலாமா அப்படின்னா, சரிம்மா, சட்டம் வந்தால் தரலான்னு. சம்பளம்னா எப்படிங்க? பிஎஃப் இபிஎஃப்லாம் பிடிப்பீங்களா? போனஸ் அது உள்ளே வருமா? நான் சொன்னேன், இங்கே பாரு, சட்டம் வரட்டும் அப்புறம் பார்க்கலாண்ணா. இல்லைங்க, கொடுக்கலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்களாங்கன்னு. சார், நான் அது படித்தேங்க, அந்த வரியே இல்லை. இவளே சொல்கிறா. நான் அப்புறம் பார்த்தேன், இது பிரச்சனை ஓடிக்கினே இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நான் சொன்னேன், கவலையே படாத, அந்த மாதிரி சட்டம் வந்ததுன்னா அவனுக்கு சம்பளம் தரேன். எனக்கு என்ன பையனா, பட்டிமன்றம் போட்டு லேட்டாக சாப்பாடு போடுவாங்க சுட வச்சு. இப்போ அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எழுதுவாளோன்னு நான் சொன்னேன், சம்பளம் கொடுத்தா குத்துறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஆனால் ஒன்று, இவ்வளோ நாள் நீ போடுற தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்கிறேன். நீ எப்போ சம்பளம் வாங்குறியோ அப்போ நீ ஸ்டாஃப் மாதிரி தான், சரியா? சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஷோகாஸ் நோட்டு என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன். பரவாயில்லையான்னு அன்றைக்கி அடங்குச்சு சார். சட்டமே வந்தாலும் கவலை இல்லை. சில இதெல்லாம் பாசிட்டிவாக நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படி தான் சார் மன்னிக்க முடியும். இப்போ கோயிலுக்கு போகிறோம் சார், நானும் ஒய்ஃபும் போய் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கு கொடுத்தேன். ஐயர்கிட்ட பேர் நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு. சொன்னேன், பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, மறந்துட்டேன். இல்லை, உண்மையிலே நமக்கு வெட்டிங் டேவே மறக்குது, நட்சத்திரம் மறந்துட்டேன். இவன் சொல்லுவான்னு பார்க்குறேன், கம்முனுக்குறான், என்னையே பார்க்குறா. நான் மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும். இவரு விட மாட்டுறாரு. சொல்லுங்க, பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க. ஐயோ போப்பா. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நிறைய ஜென்ஸு நான் பார்த்துக்கிறேன் சார், கோயிலுக்கு வந்தாங்கன்னா சாமி மேலே அர்ச்சனை பண்ணுங்கன்னுவான். புட்சாலிங்க. நான் கூட அப்போல்லாம் ரொம்ப தப்பாக நினைப்பேன், இவன் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான்னு. அதான் புட்சாலித்தனம். நான் மாட்டிக்கினேன். ஆனால் மாட்டிக்கினேன், அதுலேருந்து வெளில வரணும், அதுதான் புட்சாலித்தனம். டக்குன்னு நான் பண்ணேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, இங்கே பாரு, இந்த கோயில் ஸ்தல புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா,
நட்சத்திரத்தை அவங்கவுங்க வாயால் சொன்னதான் பலிக்குமா, சொல்லிவிடுமா, முடிஞ்சு போச்சு. எல்லாமே அப்படி தான் சார். பாசிட்டிவாக எடுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சார்லி சாப்ளின் தெரியும். ஏழ்மையில் இருந்து கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவர். சார்லி சாப்ளின் ஐரோப்பாவில் ஒரு இண்டோர் ஆடிட்டோரியத்தில் பேசுகிறாரு. அவர் ஒரு ஜோக்கு சொன்னாருங்க. அங்கே எப்படி எந்த நாகரிகம்னா, ஒரு சிறந்த பொன்மொழியோ நல்லா பேசினா ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் அப்படியே எழுந்து நின்று கைத்தட்டிட்டு உட்காருவாங்க. இவர் ஒரு ஜோக்கு சொன்னார், ஆடிட்டோரியமே எழுந்து நின்று கைத்தட்டுச்சு. அதே ஜோக்கியே ரெண்டாவது வாட்டி சொன்னார். அதே ஜோக்கியே இடைவெளி இல்லாமல் அதே ஜோக்கியே சொன்னார். ஒரு 50% ஆளுங்க எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க. அதே ஜோக்கியே மூணாவது வாட்டி சொன்னார். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க. அதே ஜோக்கியே நாலாவது வாட்டி சொன்னார். எவனும் எழுந்துக்கல. அப்போ சார்லின் சாப்ளின் சொன்னார், சிரிப்பு வருகிற நகைச்சுவை என்றாலும் கூட இரண்டாவது முறை உங்களால் கேட்க முடியவில்லை, நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கையில் என்றோ வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை மட்டும் ஏன் நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறீர்கள்? துன்பத்தை மறந்து விடுங்கள். இது சார்லின் சாப்ளின் சொன்னது. உண்மையிலேயே மனிதர்களை படிக்க ஆரம்பிங்கள். நான் எப்போதும் சொல்வது போல் மனிதர்களெல்லாம் பீட்சா மாதிரி தான். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா பீட்சா ஸ்கொயர் பாக்ஸில் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ரவுண்டாக இருக்கும். பீஸ் எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிளில் வரும். மனுஷனும் அப்படி தான். பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே அவன் வேறு மாதிரி இருப்பான். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். காயங்களை மறந்து விட்டீர்கள் என்றால் துன்பம் எப்பொழுதுமே உங்கள் பக்கம் வராது என்று கூறி வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் பப்பாசிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.